ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலப்பருப்பு சேர்த்துட்டு கடலப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சாதம் நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 7 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம், வெறும் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.